வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறினார்கள் என்ற அடிப்படையில் கடந்த வருடத்தின் நவம்பர் 16ஆம் தேதி திருமலையில் சில கைதிகள் இடம்பெற்ற விடயம் நீங்கள் அறிந்த விடயம். திருமலையில் போதிராஜ விகாரை என்ற அடையாளத்தில் இருக்கும் ஒரு குளிர்பான நிலையத்துக்கு அருகில் புத்தர் சிலை ஒன்றை வைத்து தமது வணிகத்தை பௌத்தமயமாக்க முனைந்த கசப்ப தேரர் என்ற ஒரு பௌத்த பிக்குகளுடன் கூடவே 4 பௌத்த பிக்குகளும் 11 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அவ்வாறாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் இவ்வாறான அடாவடி புத்தர் சிலையை எதிர்த்துக் கொள்கின்றார்கள் என்பதற்காக அல்லாமல் நாட்டின் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறினார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கு இப்போது நகர்த்தப்படுவது ஒரு முக்கியமான விடயம். ஆகையால் இன்று மீண்டும் தடுப்பு காவலில் இவர்கள் வைக்கப்பட்டிருப்பதால் இவர்கள் அனைவரும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை உள்ளேதான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பௌத்த காவிகள் கைது செய்யப்பட்ட விடயம் அனுர அரசாங்கத்தின் பௌத்த விரோத நகர்வு என்ற அடிப்படையில் ஆரம்பத்தில் தாம் தூம் என குதித்த பௌத்த கடும்போக்கு முகங்கள் இப்போது இந்த விடயத்தில் அடுத்து என்ன செய்வது என்ற அடிப்படையில் தமது அரச எதிர்ப்பை மேலும் நகர்த்த முடியாமல் விழித்துக் கொள்ள தலைப்படுகின்றன. ஏனென்றால் இப்போது அனுர அரசாங்கமே பௌத்தத்திற்கு ஆதரவான அடுத்தடுத்த நகர்வுகளை செய்வது இந்த விடயத்தில் அரசியல் செய்ய தலைப்படும் பௌத்த கடும்போக்கு முகங்களுக்கு சிக்கலாக மாறியுள்ளது. இந்த நகர்வுகளுக்கு ஆதாரமாக இந்தியா ஒருபோதும் தனது நாட்டை விட்டு வெளியே அனுப்பாத புத்தரின் புனித சின்னங்களை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தில் குஜராத்தில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வந்து அதற்கு மறுநாளான 5ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு கொழும்பில் உள்ள கங்காராம விகாரையில் 24 மணி நேரமும் அதனை காட்சிப்படுத்தும் செயலை செய்து இயலுமானவரை அந்த சின்னங்களை பல்லாயிரக்கணக்கான பௌத்தர்கள் தரிசிக்க வைப்பதன் ஊடாக சிங்கள பௌத்தர்களின் மனங்களை வெல்ல அனுர அரசாங்கம் முனைவது தெரிந்த கதை. அவ்வாறாக பௌத்தத்துக்கு ஓடி ஓடி காரியம் பார்க்கும் இப்போதைய ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியை 5 பௌத்த பிக்குகளுக்காக, அதுவும் நாட்டின் சட்டத்தை மீறி ஒரு புத்தர் சிலையை வைத்த பிக்குகளுக்காக ஆதரவு தெரிவித்து அரச எதிர்ப்பு அரசியலை செய்வது இப்போதைக்கு இந்த விடயத்தை கையில் எடுத்த பௌத்த கடும்போக்கு முகங்களுக்கும் கடினமாக மாறியுள்ளது. ஏனென்றால் இப்போது பௌத்தத்துக்காக ஓடி ஓடி உழைப்பதான ஒரு காட்சிப்படுத்தலை சிங்கள பௌத்தர்கள் மத்தியில் அனுர அரசாங்கமே வெளிப்படுத்துவதால் இந்த கடும்போக்கு முகங்களுக்கு இந்த விடயத்தை வைத்து அரசை அடிக்கும் நகர்வுகள் அடிவாங்க தலைப்படுகின்றன. இந்த புனித சின்னங்களை தரிசிக்க கங்காராமிய விகாரைக்கு 24 மணி நேரமும் வருகை தரக்கூடிய லட்சக்கணக்கான சிங்கள பௌத்தர்களுக்கு போக்குவரத்து மற்றும் சுகாதார வசதிகள் குறித்து ஏற்கனவே அரசாங்கம் தீவிரமாக ஆய்வுகளை பிரதமர் ஹரணி அமரசூரியா தலைமையில் நடத்தி முடிவுகளை எடுத்த நிலையில் இந்த நாட்களில் தொழிற்சங்கங்கள் ஏதாவது குண்டக்க மண்டக்க செய்யக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஒருமுறை பல சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அரசு தலைவர் அன்ரோகுமார திசாநாயக்காவால் அறிவிக்கப்பட்டு ஒரு சிறப்பு வர்த்தமானியம் நேற்று வெளிவந்துள்ளது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் மற்றும் பௌத்த சின்னங்களின் தரிசிப்புக்கு தென்னிலங்கை இவ்வாறு அதகளப்பட ஆர்வப்பட இந்த முறையும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை கரிநாளாக கடைபிடிப்பதற்குரிய முன்னேற்பாடுகள் தமிழர் தாயகத்தில் இடம்பெற்று வருகின்றன. பல தசாப்த காலமாகவே தமிழர்களின் முற்றங்களில் பிப்ரவரி 4 என்ற சுதந்திர தினம் கரிநாளாக கடைபிடிக்கப்படும் வழக்கத்தின் அடிப்படையில் இந்த முறையும் அந்த கரிநாள் பிரகடனம் ஏற்கனவே செய்யப்பட்டுவிட்டது. அந்த பிரகடனத்தின் பின்னணியில் நாளை மறுதினம் பிப்ரவரி 4ஆம் தேதி வடக்கு கிழக்கில் இடம்பெறும் கரிநாள் போராட்டங்களுக்கு முன்னோட்டமாக இன்று கிவிலோயா திட்டம் என்ற தமிழர் தாயகத்தின் இனப்பெரம்பலை மாற்றும் குயுக்தி திட்டத்திற்கு எதிரான முதலாவது போராட்டம் நெடுங்கேணியில் நடைபெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரை இலங்கையின் அமைவிடம் காரணமாகவும் அதன் தந்திரோபாயங்கள் காரணமாகவும் வெளிநாடுகளின் உதவிகள் கிட்டிக் கொள்கின்றன. இந்த வாரம் IMFின் பெரிய தலையும் இலங்கைக்கு சென்று புதிய நிதி அபயங்களை வழங்க உள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையே நேற்று இந்திய பிரியனர் வீட்டில் அரங்கேறிய வரவு செலவு திட்டத்திலும் அயலவருக்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் இலங்கைக்கும் 4 பில்லியன் இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பூகோள அரசியல் பதற்றங்கள் நீட்சியில் இருந்தாலும் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக சமர்ப்பித்த
தனது நாட்டுக்குரிய இந்த பாதீட்டில் தன்னுடன் நிற்பவனுக்கு அவன் வெளியில் இருந்தாலும் உபரி நிதியுதவி, நில்லாதவனுக்கு நிதி வெட்டு என்ற தந்திரோபாயத்தின் அடிப்படையில் இலங்கை, நேபாளம், பூட்டான், ஆப்கானிஸ்தான் ஆகிய தன்னுடன் நிற்கக்கூடியதாக கருதும் அயலவர்களுக்கு டெல்லி உதவியை அதிகரித்துள்ளது. அதேபோல தன்னோடு தற்போது முருகல்பட்டு நிற்கும் பங்களாதேஷ், அதாவது வங்கதேசம், மாலத்தீவு மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுக்கான நிதியுதவியை டெல்லி வெட்டியுள்ளது. இலங்கைக்கு தற்போது ஒதுக்கப்பட்ட நிதி, அதாவது நேற்று வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட நிதி, கடந்த ஆண்டு இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விட 100 கோடி இந்திய ரூபாய் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். ஆயினும் கடந்த வாரம் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே வரியற்ற வணிக ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதால் இந்திய ஆடைத்துறைக்கு ஏற்றுமதி போட்டித்தன்மைக்காக விசாலமான பெரும் நகர்வுகள் எல்லாம் இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதே ஆடை ஏற்றுமதி துறையில் இந்தியாவுடன் போட்டி போடக்கூடிய ஸ்ரீலங்காவுக்கும் இது ஒரு நற்செய்தியாக தெரியவில்லை. தனது சுயலாபம் பாதி மற்றது மீதி என ஸ்ரீலங்காவை தனது சுயலாபங்களுடன் அரவணைத்து சில உதவிகளை வழங்கிக் கொள்ளும் இந்தியா தனது வரவு செலவு திட்டத்திலும் இலங்கைக்கு புதிய நிதி ஒதுக்கீட்டை செய்த நிலையில் தமிழர் தாயகத்தில் இன்று கிவிலோயா நில அபகரிப்புக்கு எதிராக நெடுங்கேணியில் ஒரு போராட்டம் இடம்பெற்றது. தமிழர்களின் தாயக கோட்பாட்டை ஊடறுத்து அந்த கோட்பாட்டை மறுக்கும் வகையில் வடக்கு கிழக்கை துண்டாட ஸ்ரீலங்கா அரசாங்கங்களால் திட்டமிட்ட வகையில் பல வருடங்களாக தமிழர்களின் இதய பூமியான மணலாற்றில் ஒரு ஆக்கிரமிப்பு திட்டம் மேற்கொள்ளப்படும் நிலையில் அந்த திட்டத்தை புதிய 2.0 திட்டமாக வலுப்படுத்திக் கொள்ளவும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களையும் வவனியா வடக்கினையும் உள்ளடக்கி இந்த கிவிலோயா திட்டம் என்ற புதிய 2.0 திட்டம் திட்டமிடப்படும் வகையில் இன்று நெடுங்கேணியில் அதற்குரிய முதலாவது எதிர்ப்பு ஆக்ரோஷத்துடன் பதிவாகியுள்ளது. தமிழர்களை அனுர அரசாங்கம் திட்டமிட்டு சீரழித்துக் கொள்வதாக இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குரல் கொடுத்திருக்கின்றார். தனது சொந்த கட்சியில் சுமந்திரன் அணியால் கட்டப்படும் ஸ்ரீதரன் அண்மையில் அனுர அரசுக்கு ஆதரவாக கணக்காளர் நாயக விடயத்தில் வாக்களித்ததாக கூறப்படும் நிலையில் அவ்வாறான விமர்சனங்களை எல்லாம் துடைக்கும் வகையில் அவர் இன்று வேறு வழியின்றி நெடுங்கேணி போராட்டத்தில் அதிகமாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையை எதிர்கொண்ட பின்னணியில் அந்த நிலைமையை அவர் இன்று சரியாக கையாண்டதன் அடிப்படையில் அரச எதிர்ப்பு குரல்கள் அவரிடமிருந்து வந்திருக்கின்றன. தமிழர்களை பொறுத்தவரை தமது இதய பூமியான மணலாற்றில் திட்டமிட்ட சிங்கள குடும்பங்களால் கந்தறிந்த கதை பழைய கதை, அது தெரிந்த கதை. 80களில் ஜேஆரின் ஆட்சி காலத்தில் அந்த காலத்தில் மகாவலி அபிவிருத்தி அமைச்சராக காமினி திசாநாயக்கா இருந்தார். அவரது அமைச்சின் நகர்வுகள் மணலாற்றை குறிவைத்த நிலையில் 84ஆம் ஆண்டில் மணலாற்று பகுதியில் 6000 சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டன. இப்போது அதே குடும்பங்கள், அதாவது அதே 6000 குடும்பங்கள் 2 மடங்குக்கும் அதிகமாக பெருகி 15000 குடும்பங்களாக அதே மணலாற்று பகுதியில் பெருகிவிட்டன. இந்த குடும்பங்கள் விரிவடைந்து கொள்வதால் இவர்கள் தங்களுக்கு தேவையான காணிகளுக்காக தமிழர் தாயக பகுதியின் காடுகளை அழித்து தமது வதிவிடத்துக்கென புதிதாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் பின்னணியில்தான் அவர்களுக்கு மேலும் உதவி கொள்ளும் வகையில் இந்த கிவிலோயா திட்டம் பெறுவதான ஐயங்கள் தமிழ் மக்களிடம் உள்ளன. ஒருவேளை இந்த கிவிலோயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தன்னிமுறிப்பு குளத்தின் நீர்வரத்து பாதை துண்டாடப்படும் என்ற அச்சம் தமிழ் சூழலியலாளர்கள் மத்தியில் உள்ளது. அவ்வாறு தன்னிமுறிப்பு குளத்தின் நீர்வரத்து அடைபட்டால் அங்கு தற்போது நெருக்குவாரங்களுடன் சூரிய நெருக்கமும் சுவாமியார் ஆக்கினி என்ற வகையில் 2 தரப்புமே அரச தரப்பாக இருக்கும் நிலையில் அந்த நெருக்குவாரங்களுக்கு மத்தியில் விவசாயத்தை மேற்கொள்ளும் தமிழர்கள் இந்த கிவிலோயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமது விவசாயத்தை கைவிட்டுவிட்டு அந்த பகுதியில் உள்ள தமது பூர்வீக நிலங்களை விட்டு தாமாகவே வெளியேறும் ஒரு நிலைமை உருவாகும் என்ற அச்சத்துக்குரிய எதிர்வு கூறல்களும் உள்ளன. நீண்டகால திட்டமாக திட்டமிடப்படும் இந்த கிவிலோயா திட்டத்திற்கு ஆரம்பகட்ட செலவினமாகவே 2500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக இதனை நடைமுறைப்படுத்த அனுர அரசாங்கமும் சித்தம் கொண்டுள்ளது. மகாவலி கட்டளை சட்டத்தின் கீழான மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பலமான காரணங்களும் குயுக்தியான திட்டங்களும் உள்ளன. ஏனென்றால்
அதிகார சபையொன்று அதற்குரிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அதற்குரிய எதிர்ப்புகள் எல்லாம் முறியடிக்கப்படும். சாதாரண சட்டங்களை பயன்படுத்தி அதிகார சபைகளின் திட்டங்களை சாமானியர்களும் இல்லையென்றால் வேறு தரப்பும் சவாலுக்கு உட்படுத்தப்பட முடியாது என்பதால் இந்த அதிகார சபை ஊடாகத்தான் கிவிலோயா திட்டமும் நகர்த்தப்பட காத்திருக்கின்றது. பலர் நினைப்பது போல கிவிலோயா திட்டத்தில் மகாவலி ஆற்று நீர் தமிழர் பகுதிக்கு வரப்போவதில்லை. இந்த திட்டத்தை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை மேற்கொண்டாலும் இந்த திட்டத்திற்கும் மகாவலி ஆற்று நீருக்கும் எந்தவித தொடர்புகளும் இல்லை. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகார சபை ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் சட்ட சவால்களை முறியடிக்கும் என்பதால் தான் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக கிவிலோயா திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த கிவிலோயா திட்டத்தில் மகாவலி ஆற்று நீர் வடக்குக்கு வருமென யாராவது நினைத்தால் அது காணல் நீரான கதையாக தான் முடியும் என்பது யதார்த்தம். இந்த நிலையில் அதிகார சபைகளை எதிர்க்கும் தமிழர்களுக்கு அனுரகுமார திசாநாயக்காவும் அண்மையில் மலையக பகுதியில் ஒரு செய்தியை வழங்கியிருந்தார். அதாவது அதிகார சபைகளால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் வியூகங்களை யாராவது எதிர்த்தால் இல்லை என்றால் மீற தலைப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அதே அதிகார சபைக்கு அதிகாரம் உண்டு என்பதே அனுரவின் செய்தியாகும். இந்த செய்தி இன்று நெடுங்கேணியில் கிவிலோயா திட்டத்திற்கு எதிராக போராடிய தமிழர்களுக்கும் இனி வருங்காலங்களில் போராடப் போகும் தமிழர்களுக்கும் கொழும்பு அதிகார மையத்தால் சொல்லப்படும் ஒரு மறைமுக எச்சரிக்கையாக இருக்கக்கூடும் என்றாலும் போராட்டமே தமது வாழ்வியலின் ஒரு அங்கமாக கொண்ட தமிழ் மக்கள் இதற்கு முன்னரும் எத்தனையோ திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை எதிர்த்து போராடிய நிலையில் இவர்களுக்கு இந்த கிவிலோயா திட்டத்தை போராடி பழைய சிஸ்டங்கள் தான் இந்த அரசாங்கத்திலும் நகர்த்தப்படுகின்றன என்பதை உள்ளூருக்கும் உலக அரங்குக்கும் சொல்வதற்கு தயக்கம் ஏதும் இல்லை என்பதுதான் இங்கு முக்கியமான விடயமாகும்.